பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய உதவி அப்படின்னா அது சென்னை நகரத்தை உருவாக்கியது தான். சென்னையை ஒரு நகரமாக உருவாக்கி பிற்பாடு அதை மாநகராக மாற்றியதில் அவர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது அசாத்தியமானது. இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னா அதற்கு சென்னை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். கல்வி, தொழில், வேலைவாய்ப்புன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான பேரின் வாழ்வாதாரமாக அந்த நகரம் இருக்குது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சென்னை மற்றும் புறநகரை சுற்றி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8ல் ஒரு ஆள் சென்னைக்காரராக இருக்கார். அந்த அளவுக்கு சென்னை நகரம் அப்படிங்கிறது தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள், நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஓனராக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா சென்னைக்கு எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு போனவர்கள் தான். கடின உழைப்பாளிகளை அந்த நகரம் எப்போதும் கைவிடுவதே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு ஊர் அது. பொல்யூஷன், டிராஃபிக் இது 2 மட்டும் இல்லை அப்படின்னா சென்னை நகரம் பூலோக சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லலாம். பல லட்சக்கணக்கான பேரின் வாழ்வாதாரமாக, பல கோடி பேரின் கனவாக இருக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரம் இன்னும் பல 100, 1000 ஆண்டுகளுக்கு இதே போன்று மங்காத புகழோடு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய சென்னை தின நல்வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய உதவி அப்படின்னா அது சென்னை நகரத்தை உருவாக்கியது தான். சென்னையை ஒரு நகரமாக உருவாக்கி பிற்பாடு அதை மாநகராக மாற்றியதில் அவர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது அசாத்தியமானது. இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னா அதற்கு சென்னை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். கல்வி, தொழில், வேலைவாய்ப்புன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான பேரின் வாழ்வாதாரமாக அந்த நகரம் இருக்குது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சென்னை மற்றும் புறநகரை சுற்றி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8ல் ஒரு ஆள் சென்னைக்காரராக இருக்கார். அந்த அளவுக்கு சென்னை நகரம் அப்படிங்கிறது தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள், நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஓனராக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா சென்னைக்கு எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு போனவர்கள் தான். கடின உழைப்பாளிகளை அந்த நகரம் எப்போதும் கைவிடுவதே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு ஊர் அது. பொல்யூஷன், டிராஃபிக் இது 2 மட்டும் இல்லை அப்படின்னா சென்னை நகரம் பூலோக சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லலாம். பல லட்சக்கணக்கான பேரின் வாழ்வாதாரமாக, பல கோடி பேரின் கனவாக இருக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரம் இன்னும் பல 100, 1000 ஆண்டுகளுக்கு இதே போன்று மங்காத புகழோடு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய சென்னை தின நல்வாழ்த்துக்கள்.